இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போலி மஞ்சளாக வேணும்னாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துக்கல. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். போலி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். நிறையா எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கணும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டேன். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி அப்படியே வச்சிடலாம். பூரணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழவாக வேக வேண்டியதில்லை. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு பருப்பை எடுத்து உடைச்சோம்னா உடையிற அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இதை மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் இப்போது வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். எல்லா பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அது கூடவே இப்போது 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்க அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 100 கிராம் வெல்லத்தை துருக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். அது கூடவே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். 1/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வேறொரு வாணலியில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போது இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், வெல்லம் நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு மூடி தேங்காவை துருகி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு போலி செய்யறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருட்ட வருது பாருங்கள். கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. நல்லா அழகாக பாலாக உருட்ட வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம பிணைஞ்சு வச்ச மேல் மாவை எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் போலியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேய்க்க போகிற இடத்துல கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மைதா மாவே இல்லாமல் எண்ணெய் தடவியும் செய்யலாம். நான் மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறேன். இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மூடிக்கலாம். நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நல்லா போலியாக தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு. மெல்லிசாக தேய்ச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை போட்டு சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுப்போம். மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கீழ் சைடு நல்லா வேகட்டும். இப்போ வெந்திருக்கும், பரட்டலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த சைடும் கொஞ்சம் இப்போ நெய் தடவிப்போம். இப்போ அந்த சைடும் வெந்திருக்கும், பரட்டி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், போலி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த போலியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.